வெற்றியின் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். இன்று 31/12/2025 விசுவாவசு வருடம் மார்கழி 16 புதன்கிழமை. வளர்பிறை ஏகாதசி திதி அதிகாலை 1:34 மணி வரை, அதன்பின் துவாதசி திதி. பரணி நட்சத்திரம் அதிகாலை 1:03 மணி வரை, அதன்பின் கார்த்திகை நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் காலை 6:44 மணி வரை கன்னி, அதன்பின் துலா. பொது முருகன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:34 மணி, அஸ்தமனம் மாலை 5:57 மணி. சந்திர உதயம் மதியம் 3 மணி, அஸ்தமனம் நாளை அதிகாலை 2:59 மணி. மேஷம் ராசி என்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். செயல்களில் ஏற்பட்ட தடை உடையும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். உறவினர்கள் வீடு தேடி வருவர். ரிஷபம் ராசி என்பர்களே, குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். பணிபுரியும் இடத்தில் உடன் இருப்போரை அனுசரித்து செல்வது அவசியம். உங்கள் செயல்களில் திடீர் தடை ஏற்படும். மனம் குழப்பமடையும். வெளியூர் பயணத்தை ஒத்திவைப்பது நல்லது. எதிர்பார்த்த வரவு தள்ளி போகும். பண விவகாரத்திலும் வியாபாரத்திலும் முழுமையான கவனம் தேவை. மிதுனம் ராசி என்பர்களே, செலவுகளால் நினைத்ததை சாதிக்கும் நாள். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வெளியூர் புறப்படும் முன் திட்டமிட்டு செயல்படவும். உங்கள் செயலில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் தள்ளி போகும். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். உடல்நிலையில் சிறு பாதிப்பு தோன்றும். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் சங்கடம் உண்டாகும். வரவை விட செலவு அதிகரிக்கும். கடகம் ராசி என்பர்களே, வரவு அதிகரிக்கும் நாள். உங்கள் செயல்களில் வேகமும் விவேகமும் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். தடைப்பட்ட வேலை நடக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்தியை கையாள்வீர். உங்கள் முயற்சி நிறைவேறும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். நண்பர்கள் ஒத்துழைப்பால் வேலைகள் நடந்தேறும். குடும்பத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிம்மம் ராசி என்பர்களே, வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள். வேலைகள் எளிதாக நடக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வருமானம் திருப்தி தரும். திட்டமிட்டு செயல்படுவீர். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வியாபாரம் தொழிலில் லாபம் உண்டாக முயற்சிகள் செய்வீர். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். கையில் எடுத்த வேலையை முடித்து ஆதாயம் காண்பீர். உடல்நிலையில் கவனம் தேவை. கன்னிராசி என்பர்களே, நினைத்தது நிறைவேறும் நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். பெரியோர் ஆதரவால் வேலைகள் நடக்கும். நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். நிதிநிலை உயரும். எதிர்பார்த்த தகவல் வரும். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். சிறு வியாபாரிகளுக்கு சங்கடம் நீங்கும். வருமானம் உயரும். துலாம் ராசி என்பர்களே, குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். வேலையில் எதிர்பாராத பிரச்சனை தோன்றும். சந்திராஷ்டமம் என்பதால் செயல்களில் கவனம் தேவை. நிதானமாக செயல்படுங்கள். இரவு பயணத்தை தவிருங்கள். கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடி ஏற்படும். மனம் குழப்பமடையும். எதிர்ப்புகளை சந்திப்பீர். தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். இயந்திர பணியில் இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை அவசியம். விருச்சிகம் ராசி என்பர்களே, தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டிய நாள். துணிச்சலுடன் செயல்படுவீர். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும்.
கூட்டுத் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும், வருவாய் அதிகரிக்கும், பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும், செயல்களில் லாபம் தோன்றும், வரவு திருப்தி தரும், குடும்பத்தினர் ஆதரவால் எடுத்த வேலைகளை முடிப்பீர். தனுசு ராசி என்பர்களே, லாபமான நாள். இழுபறியாக இருந்த வேலை முடியும், மறைமுக தொல்லை விலகும், திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும், செல்வாக்கு உயரும், இழுபறியாக இருந்த வேலையில் வெற்றி உண்டாகும், வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும், செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வரும், சுறுசுறுப்பாக செயல்படுவீர். மகரம் ராசி என்பர்களே, நெருக்கடி அதிகரிக்கும் நாள். அவசர வேலைகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர், உறவுகளால் பிரச்சனை உண்டாகும், உங்கள் முயற்சியில் கவனம் வேண்டும். திட்டமிட்டு செயல்படுவது இன்று அவசியம். வெளியூர் பயணத்தை ஒத்திவைப்பது நல்லது. செய்து வரும் தொழிலில் போட்டியாளரால் சங்கடம் தோன்றும், பணவரவில் தடை ஏற்படும், உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர். கும்பம் ராசி என்பர்களே, வேலைபளு அதிகரிக்கும் நாள். மனக்குழப்பம் தோன்றும், செயல்களில் எதிர்பார்த்ததை அடைய முடியாமல் போகும், தாய்வழி உறவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர். வெளியூர் பயணத்தில் சிறு சங்கடம் உண்டாகும், கவனமாக செயல்படுவது நல்லது. உங்கள் செயலில் இன்று இழுபறி ஏற்படும், வருவாயில் தடை உண்டாகும், வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். மீனம் ராசி என்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும், மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும், செல்வாக்கு உயரும், நீங்கள் நினைப்பது நிறைவேறும், வேலையில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைவீர். நேற்றைய விருப்பம் பூர்த்தியாகும், எதிர்பார்த்த பணம் வரும், சகோதரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும்.